மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சண்முகம். அவர் சொல்றாரு பாலியல் குற்றவாளியா அண்ணன் சீமானவர்களை நோக்கி இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. ஒரு வெக்கவே இல்லையாடா? உண்மையிலே நீங்க எல்லாம் கம்யூனிஸ்ட்ல திமுக கிட்ட வாங்கி தின்னு புடைக்கிறீங்க. அறிவாலயத்துல போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக குறைக்கிறீங்க. மண்ணுக்காக மக்களுக்காக போராடுற எவனோ அவன் தான் கம்யூனிஸ்ட். ஒரு காலத்துல அவலங்களை, சமூக அவலங்களை எடுத்து, கொடுமைகளை எடுத்து ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா மக்கள் பார்த்து கேட்பான், நீ என்ன கம்யூனிஸ்டா அவங்க. இன்னைக்கு யாரையும் கம்யூனிஸ்டா கேட்கறது இல்லை. இன்னைக்கு நாம் தமிழக கட்சியான்னு கேட்கறது. ஏன்னா மக்களுக்காக, சமூக அவலங்களுக்கு எதிராக, கொடுமைகளுக்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக களத்தில் இருப்பது நாம் தமிழக கட்சி. எங்க நிக்குது கம்யூனிஸ்ட்? கம்யூனிஸ்டுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லாம போச்சு. கம்யூனிஸ்டுக்கு அடுத்த தலைமுறை இருக்கா? அடுத்த தலைமுறை கட்சி அடுத்த நோக்கி நகருதா? பல மாநிலங்கள் ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாங்கிற ஒரு மாநிலத்திற்கு நிற்கி, கேரளாங்கிற ஒரு மாநிலத்துல தொடர்ச்சி செய்யப்பட்டுச்சு. ஏன்னா முறைகேடான நிர்வாகம், உங்களோட மோசமான அணுகுமுறை, மக்களால அந்நியப்படுத்தப்பட்டீங்க. நீங்க இன்னைக்கு திமுகவுல போய் ஒட்டுணியா வாழ்ந்துருக்கு, ஒட்டுணி போல சார்ந்து வாழ்ந்துருக்கு. நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமான குறை சொல்ல என்ன தகுதி இருக்கு? அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் அநீதி நடக்குதா, அக்கிரமம் நடக்குதா, கொடுமை நடக்குதா, அதை எடுத்துக்கொண்டு அது யாருக்கு நடந்தாலும் சரிதான். சவுக்கு சங்கர் நடந்தாலும் சரிதான், விசிகாவுக்கு நடந்தாலும் சரிதான், நாளை திமுகவுக்கு அநியாயம் நடந்தாலும் சரிதான். அநியாயம் நடந்தா எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, அரசியல் வேறுபாடு, கட்சி மாறுபாடு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அநீதி நடந்தா அந்த அநீதிக்கு எதிராக உணர்த்துக்கொள்ளு. அதான் நிச்சயமா. ஆனா நாம் தமிழக கட்சிக்கு எந்த அநீதி நடந்தாலும் இவங்க வாய் திறக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு பேர் கம்யூனிஸ்ட்.